குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக பிரபல சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சேரல் கண்ணன் அவர்கள் இருக்காரு. வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இந்த மந்த் ஃபுல்லாகவே ப்ராஸ்டேட் கிளாண்ட் மந்த் கரெக்டா? ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஸ்டேட் கிளாண்ட்னா என்ன, அதோட செயல்பாடுகள் என்னன்னு சொல்லிடுங்க டாக்டர். ப்ராஸ்டேட் ஆண்களுடைய இனப்பெருக்க உறுப்புகளில் அதுவும் ஒரு உறுப்பு. ஓகே. அது எல்லா பாலூட்டி விலங்கினங்களுக்கும் உள்ளது அந்த ப்ராஸ்டேட். ஓகே. மனிதர்களுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவில் அந்த அந்த சுரப்பி இருக்குது. அது சிறுநீரப்பையினுடைய கீழ்ப்புறத்தில் அது இருக்குது. நீர் வரக்கூடிய பாதை, சிறுநீர் வரக்கூடிய பாதை அந்த ப்ராஸ்டேட் வழியாக தான் வருது. ஓகே. இது அந்த விந்துவில் உள்ள அணுக்களுக்கு, அணுக்களுக்கு தேவையான திரவத்தையும் பல முக்கியமான புரத சத்துக்களையும் அது சுரக்கக்கூடியது அந்த ப்ராஸ்டேட் சுரப்பி. அது சுரக்கக்கூடிய ஒரு சில என்சைம்ஸ் எல்லாம் இன்னும் என்ன வேலை செய்யுதுன்னே நமக்கு தெரியலை. அது நம்ம அந்த அணுக்களை பாதுகாக்கிறதுக்கும் அதனுடைய செயல்திறனை அதிகப்படுத்துறதுக்கும் நிறைய புரத சத்துக்களை அது சுரக்குது. ஓகே. இதில் பொதுவாக என்னென்ன மாதிரி நோய்கள் வரும் டாக்டர் இந்த கிளாண்டில்? ப்ராஸ்டேட் இதில் பொதுவாக சாதாரணமாக எல்லா உறுப்புகளையும் வரக்கூடிய அதனுடைய வீக்கம் மாத்திரம் வரலாம். ப்ராஸ்டேட்டைட்டிஸ்னு வரலாம். வயது ஆகும்போது ப்ராஸ்டேட் எல்லா உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் சுருங்க ஆரம்பிக்கும். பட் ப்ராஸ்டேட் மாத்திரம் கொஞ்சம் பெருசாகும். ஸோ அதுக்கு பெனைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ப்ளேசியான்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி வரலாம். அப்புறம் மற்ற எல்லா இடங்களையும் வர மாதிரி கேன்சர் ப்ராஸ்டேட்லேயும் வரலாம். ஓ, கேன்சரும் இருக்குது. ஸோ என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் டாக்டர் நீங்கள் சொன்ன நோய்க்கெல்லாம்? இது இப்போ ப்ராஸ்டேட் முக்கியமாக இப்போ வீக்கம் இருக்குன்னா பொதுவாக அது நீர் வரக்கூடிய பாதையின் நடுவில் இருக்கிறதுனால பொதுவாக அந்த நீரில் அந்த யூரின் போகக்கூடிய அந்த அந்த இதை மாத்திரம் அது ரொம்பவும் மிகவும் பாதிக்குது. ஒன்று இப்போ காமனாக 40-50 வயசுக்கு மேலே பிபிஹெச் அந்த பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ப்ளேசியா அதுதான் வரும். நடுத்தர வயதினருக்கு அந்த ப்ராஸ்டேட்டைட்டிஸ் வரும். அது வீக்கமாக இருக்கும்போது யூரின் போகிறதுக்கு எரிச்சல், வலிகள், அந்த ஏரியாவில் அதிகமான வலி, ஒரு இனம் புரியாத ஒரு வலி ஒன்று இருக்கலாம். சில சமயங்களில் நீர் அது பால் மாதிரி திரண்டு போகலாம். சிறுநீர் பால் மாதிரி திரண்டு போகலாம். பட் பிபிஹெச் இருந்துச்சுன்னா அந்த பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ப்ளேசியா இருந்துச்சுன்னா யூரின் போகக்கூடிய வேகத்தினுடைய தன்மை மெதுவாகும். சில சமயங்கள் யூரின் முக்கி போக வேண்டி இருக்கலாம். அதுக்கு ஆப்போசிட்டாக சில சமயங்களில் வேகமாக ஓடி போய் யூரின் இருக்க வேண்டி இருக்கலாம். யூரின் போனதுக்கப்புறமும் சில சமயங்களில் யூரின் போன அந்த திருப்தி இல்லாமல் மிச்சம் மீதி இருக்கலாம். ஒரு ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக யூரினே போக விடாமல் கம்ப்ளீட்டாக அடைச்சி அந்த சிறுநீர் பையை வீங்க வச்சு உடனடியாக ஏதோ டியூப் போடுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அது கொண்டு போகலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? மேகலாங்க, கோவை. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ டாக்டர். வணக்கம்மா. குழந்தைக்கு கேட்கணுங்க. சொல்லுங்க. அவங்களுக்கு போன்ல அந்த இடுப்பு கிட்ட ஒரு சதை மாதிரி பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க பின்னாடி. ஆனா அதனால யூரின்ல ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். அது பிறவிலிருந்தே இருக்காமா? ஆமாங்க, பிறந்ததே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவளுக்கு கொஞ்சம் வளர வளர அந்த யூரின் அப்படியே ஸ்டாப் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. கண்டினியூஸா இப்ப அவளுக்கு 2.5 வயசு ஆகுதுங்க. இது பின்புறத்துல அந்த தண்டு வடத்துலையும் அந்த எலும்புகளிலும் ஏற்படக்கூடிய அந்த வளர்ச்சி இல்லாத தன்மையினால் வரக்கூடியது. அதில் 3 விதமாக இருக்குது. மெனிங்கோ மைலசின் அப்படிங்கிறது. அதில் சில சமயங்கள் அந்த தண்டு வடமும் வெளியில் இருக்கலாம். இல்லை அந்த தண்டு வடத்துக்கு வெளிப்புறத்தில் உள்ள அந்த தோள்கள் மாத்திரம் வெளியில் இருக்கலாம். இது மெயின் அந்த தண்டுவடத்தை பாதிக்கிறதுனால அந்த நரம்புகள் ஃபுல்லாக கீழே அந்த பகுதியில் உடைய அந்த பெல்விஸுங்கிற ஏரியாவில் உள்ள போகக்கூடிய நரம்புகள் ஃபுல்லாக பாதிக்கப்படலாம். இவங்கெல்லாம் ஒரு விதமான ஒரு சிறப்பாக கவனிக்கப்பட வேண்டிய குழந்தைகள். உங்களுக்கு ஸ்பெஷலாக அவங்களுக்கு வைத்திய முறைகள் பண்ணணும். பண்ணால் ஓரளவு நியர் நார்மல் லைஃபுக்கு அவங்க கொண்டு வரலாம் நம்ம. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? ராதிகா மேம். டாக்டர் பேசுங்க. சென்னையில இருந்து பேசுறேன் மேம். எங்க அப்பாவுக்காக கேட்கணும் மேம். டாக்டர் பேசுங்கம்மா. ஹலோ சார். வணக்கம்மா. சார், எங்க அப்பாவுக்கு 58 இயர்ஸ் ஆகுது. சரிம்மா. அவங்களுக்கு இப்ப கொஞ்ச நாளா வயிறு உப்பிக்கிட்டு ரொம்ப முடியாம இருந்தாங்க. போய் பார்த்ததுக்கு சிறுநீரகத்துல ஏதோ சதை வளர்ந்துருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் யூரினரி டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்பொழுது உப்பு இருக்கு நிறைய அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். இப்ப உப்புக்கு அவங்க டியூப் போட்டு 15 நாள் ஆகுது. டியூப் போட்டுட்டு இருக்காங்க. நேத்து எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. போய் பார்த்துருக்காங்க. இன்னும் உப்பு இருக்கு, பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க சார். இன்னும் 15 நாள் போட்டிருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேற்கொண்டு என்ன ட்ரீட்மெண்ட்? அவங்க உப்பு இல்லாம தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஆளு ரொம்ப முடியாம இருக்காங்க சார். சக்கரை நோய் இருக்காமா அவங்களுக்கு? சர்க்கரை இல்ல சார். சர்க்கரை 60 தான் இருக்கு அவங்களுக்கு.
அதையும் டெஸ்ட் எல்லா பிளட் டெஸ்ட் எல்லா ஸ்கேன் எல்லாமே பண்ணி பார்த்துட்டு தான் சார் இந்த பிரச்சனை டியூப் கம்பல்சரி போட்டிருக்க அந்த சொல்லியிருக்காங்க. ஸ்கேனில் வந்து ப்ராஸ்டேட்டுங்கிற சுரப்பி என்ன அளவுமா இருக்கிறது? சார் எனக்கு தெரியல சார். அவங்க தஞ்சாவூர்ல இருக்காங்க சார், நான் சென்னையில இருக்கேன் சார். பொதுவாக வந்து ப்ராஸ்டேட்டுங்கிற சுரப்பி வந்து ஒரு 18லேருந்து 20 கிராம் உள்ள அளவு. அது வந்து அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து அந்த 40-50 வயதை தாண்டின உடனே அது பெருசாக ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப அமைதியாக சத்தமே இல்லாமல் இருந்து இந்த மாதிரி கடைசியாக கம்ப்ளீட்டாக யூரின் போகக்கூடிய பாதை கம்ப்ளீட்டாக அடைச்சி, ஸோ யூரின் போகக்கூடிய பாதை அடைக்கும் போது அந்த நீர்ப்பை வந்து அதிகமாக யூரினை தள்ளுறதுக்காக கஷ்டப்பட்டு முக்கி தள்ளும். ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த நீர்ப்பையே அதனுடைய செயலை இழந்து அதனுடைய ப்ரெஷர் ஃபுல்லாக கிட்னிக்கு பேக் ப்ரெஷர் வந்து இருக்கும். அந்த மாதிரி போகும்போது கிட்னி வந்து பாதிப்படையலாம். ஸோ வேறு எதுவும் காரணங்கள் இருக்கான்னு பார்க்கணும். அது வேறு காரணங்கள் இல்லாமல் இதனால தான் அந்த உப்பு நீர் அதிகமாக இருக்கிறதுனா அவங்க போட்ட மாதிரி இந்த டியூப்பை போட்டு நம்ம அந்த உப்பு நீர் கீழே இறங்க வேண்டிய அளவுக்கு நமக்கு வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு பலவிதமான வைத்திய முறைகள் இருக்குது. மாத்திரைகள்னால சரிப்படுத்தலாம், அறுவை சிகிச்சை மூலமாக சரிப்படுத்தலாம். வேறு என்ன ப்ராப்ளங்கள் இருக்குது அவங்க உடலுடைய அந்த அறுவை சிகிச்சைக்கு அவங்களுடைய ஃபிட்னஸை பொறுத்து அதுக்கு ஏற்றபடி நம்ம வைத்திய முறைகள் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? என்னோட பேர் சண்முகம் மேடம். நான் ஆரணிலேருந்து கால் பண்ணுறேன் மேடம். திருவண்ணாமலை டாக்டர்கிட்ட மாவட்டம் பேசுங்க மேடம். சார். ஹலோ சொல்லுங்கள் சார். டாக்டர்கிட்ட பேசுங்க சார். உங்கள் சந்தேகம் சொல்லுங்க. என்னன்னு சார் எனக்கு ஏற்கனவே 2-3 டைம் அதாவது ஸ்டோன் வந்து அடிக்கடி வந்துன்னு இருக்கு. அது எப்படி சார் இருக்கலாம்? உங்களுடைய ஸ்டோன் எந்த இடத்துல கிட்னியில் இருந்ததா, கிட்னிலேருந்து சிறுநீர் எடுத்து வரக்கூடிய அந்த யூரிட்டருங்கிற டியூப்பில் இருந்ததா, இல்லை சிறுநீர் பையில் இருந்ததா, அதனுடைய அளவு என்ன, அது எந்த அளவுக்கு கிட்னியை பாதிச்சிச்சு சார்? 8 ml இருக்கு சார். 8 mm எந்த இடத்துல இருக்கிறது? கிட்னியில் அதாவது லெஃப்ட் சைடு கிட்னியில் 2 டைம் வந்து ரேஷன் மூலிமா நம்ம வேலூரில் நாராயண ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் சார். சரி. திருப்பி வந்து அது மாதிரி அடிக்கடி உற்பத்தி ஆயின்னு இருக்கு, வலி எடுக்குது. இல்லை 8 மில்லிமீட்டருங்கிறது அதாவது பொதுவாக வந்து 5லேருந்து 6 மில்லிமீட்டர் அளவுக்குள்ள கற்கள் வந்து தன்னாலே அந்த அதிகமாக வந்து நீங்கள் நீர் குடிச்சிங்க, தண்ணீர் குடிச்சிங்க, உப்பு சேர்க்காமல் இருந்தீங்கன்னா அதுவே தன்னாலே வந்துடும். பட் 8 மில்லிமீட்டர் இருக்குது, அது வந்து கிட்னியை பாதிப்படையுதுன்னா நம்ம போய் வந்து அந்த கல்லை உடைச்சி அதை வந்து சரி பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு அடிக்கடி வந்து இந்த மாதிரி கல் உண்டாகுதுன்னா வேறு எதுவும் அதுக்கு கல் உண்டாவதற்கான காரணங்கள் எதுவும் இருக்கா? யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கா, இல்லை வந்து உங்களுடைய சிறுநீரில் வந்து கால்சியம் அதிகமாக சுரக்குதா, அந்த மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு பேர் மெட்டபாலிக் ஒர்க் அப்புங்கிறது. ஸோ அதை வந்து அவங்க பண்ணணும். இப்போது நீர்லேயும் பார்க்கணும், சிறுநீர்லேயும் பார்க்கணும், ரத்தத்துலேயும் பார்க்கணும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். உங்கள் பேர் சார்? என் பேர் ராஜேஷ். டாக்டர்கிட்ட பேசுங்க சார். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், அம்மாவுக்கு 61 வயசாச்சு சார். சரி. அவங்களுக்கு வந்து சுகர் பேஷண்ட், ஆனால் கண்ட்ரோலில் தான் இருக்குது. சாப்பிட்ட 2 மணி கழிச்சு 140, சரி. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 107 தான் இருக்குது, கண்ட்ரோலில் தான் இருக்குது. சரி. ஆனால் அவங்க வந்து நைட்டில் வந்துட்டு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு ஒரு டைம் யூரின் போயிட்டே இருக்காங்க. சரி. யூரின் போவதற்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகிறாங்களா பகலில்? கஷ்டப்பட்டு நார்மலாக தான் போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த எரிச்சலோ எதுவுமே கிடையாது. ஆனால் வந்துட்டு 3/4 மணி நேரத்துக்கு ஒரு டைம் யூரின் போயிட்டே இருக்காங்க. சுகர் டெஸ்ட் பண்ணும்போது சுகர் கண்ட்ரோல் வச்சுட்டாங்க, கண்ட்ரோலாக தான் இருக்குது அம்மாவுக்கு. ஆனால் அவங்க வந்து ஏன் அப்படி போகிறாங்கன்னு தெரியல. வேற எதுவும் அறுவை சிகிச்சைகள் எதுவும் பண்ணியிருக்காங்களா? அந்த கர்ப்பப்பை இது வரைக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே சிஸ்டர் எதுவும் பண்ணதே கிடையாது. பொதுவாக 61 வயதுக்கு பொதுவாக 50 வயதுக்கு மேல்னா பெண்களுக்குள்ள அந்த ஹார்மோன்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். சிறுநீர் போகக்கூடிய அந்த பாதைகள் வந்து அந்த அந்த பெண்களுக்கு அந்த ஹார்மோனை நம்பி தான் இருக்குது. ஸோ அந்த ஹார்மோன் குறையும் போது அந்த பாதைகள் வந்து சுருக்கம் அடைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து யூரின் வந்து முழுமையாக போகாமல் கொஞ்சம் தேங்கி தான் வந்து போகும். ஸோ அவங்க அடிக்கடி அந்த மாதிரி போகலாம், அது ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது சுகர் இருக்கும்போது அடிக்கடி மைல்டாக ஒரு அதில் கிருமிகள் இருக்கலாம். இப்போ 61 வயசுனா அவங்களுக்கு அந்த சுகர் இருக்கிறதுனால சில சமயங்கள் வந்து அந்த சிறுநீர் பை வந்து சாதாரணமாக அழுத்தத்துக்கு பதிலாக அதிகமான அழுத்தத்தோடு வேலை செய்யலாம், ஓவர் ஆக்டிவ் பிளாடர்னு சொல்கிறது, அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இந்த 3 காரணங்கள் எதுன்னு அவங்க வந்து அதுக்கு டெஸ்ட் பண்ணி அதை பார்த்து வைத்தியம் செய்யணும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? செந்தில்குமார் மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? தேனி மாவட்டம் கம்பம். டாக்டர்கிட்ட பேசுங்க சார். ஹலோ. சொல்லுங்க மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்க சார். ஹலோ சார். வணக்கம் சார். யூரின் வந்து அடிக்கடி ஒரு 1/2 hour 1 hourக்கு ஒரு தடவை யூரின் பாஸ் ஆகுது சார். அது சுகர் கம்ப்ளைண்டாக இருக்குன்னு சொல்லி அது போய் டெஸ்ட் பார்த்தா சுகர் கம்ப்ளைண்ட் எல்லாம் இல்லை நார்மலாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
சரி. அதனால வேற எதுவும் பாதிப்புகள் இருக்குமா? இல்ல உங்களுடைய வயது? பயப்படு 32. சரி, இப்போ வந்து யூரின் போகும்போது இது எவ்வளோ நாளாக இருக்குது இந்த பிரச்சனை உங்களுக்கு? இது ஒரு 3 and 4 இயர்ஸா இருக்கு. அது ஆனா தண்ணி நான் யூரின் போறதுக்கு முன்னாடி நான் நிறைய தண்ணி காலையில எழுந்திரிச்சு குடிப்பேன். நிறைய தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இருக்கேன். இல்ல, இது பகலில் வந்து வேற நைட்டு பிரச்சனை. இரவில் எத்தனை தடவை நீங்கள் யூரின் போகிறீங்க? சரி, இது வந்து ஹலோ. உங்களுக்கு வந்து அது வந்து மைல்டாக எதுவும் முதல்ல சொன்னபடி இந்த ஏஜில் வர்றதுன்னா மைல்டாக வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். ஸோ அந்த கிருமிகள் என்ன இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கணும். ஸ்கேன் பண்ணி மற்றபடி கிட்னிலே வேறு எதுவும் அந்த சிறுநீர் பையில் வேறு எதுவும் பாதிப்புகள் இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கேற்றபடி வந்து வைத்திய முறைகள் பார்க்கணும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? வேலூர்ல இருந்து உங்கள் பேருமா? அமுதா. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. வணக்கம்மா. ஹலோ சார். சொல்லுங்கம்மா. எங்க பசங்க பொண்ணுக்கு பையன் 2 பேருக்குமே கிட்னில ஸ்டோன் இருக்குதுங்களா? சரி. பையனுக்கு வந்து 6 mm கிட்னில இருந்து அந்த யூரின் பைப் வழியா வந்துட்டு இருக்குதுங்க. இப்போ சரி. அது கரண்ட் வந்துருங்களா? பையனுடைய வயது என்னம்மா? 20ங்க. அவங்க படிக்கிறாங்களா இல்லை வேலைக்கு போகிறாங்களாம்மா? காலேஜ் 3rd இயர் படிக்கிறாங்க. அந்த 6 mmங்கிறது கிட்னியில் எந்த பகுதியிலம்மா இருக்குது? கிட்னியில் இருக்கா? கிட்னிலேருந்து யூரின் எடுத்துகிட்டு வர டியூப்பில் இருக்கா இல்லை சிறுநீர் பையில் இருக்காம்மா? லெஃப்ட் சைடுங்க. கிட்னில இருந்து யூரின் வர பைப் வழியா வந்துருக்குதுங்க. கிட்னியில் அந்த பைப்பில் இருக்குன்னா பொதுவாக ஆரம்பம்ங்கிறது ஒரு 3 வாரத்திற்கு மாத்திரைகளை போட்டு நம்ம வந்து அது அந்த கல் வெளியில் வருதான்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 3 வாரம் முடிவில் வந்து மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்த்து அந்த கல் இருக்கான்னு பார்த்துட்டு கல் இருந்துச்சுன்னா நம்ம அந்த சிறுநீர் பை வழி அந்த யூரின் போகக்கூடிய பாதை வழியாகவே போய் கல்லை உடைக்க வேண்டியிருக்குமா? பட் இந்த வயசில் வருதுன்னா ஏன் வருதுன்னா நம்ம வந்து வேறு எதுவும் அதிகமான உப்பு சுரக்குதா, இந்த கால்சியம் அதிகமாக வெளியில் யூரினில் வருதா நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம் மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? மேடம் பாபு மேடம், தாம்பரத்துலேருந்து பேசுகிறேன். டாக்டர்கிட்ட பேசுங்க சார். ஹலோ, குட் மார்னிங் சார். வணக்கம், சொல்லுங்கள். சார், எனக்கு வந்து இந்த யூரின் வந்து அடிக்கடி வந்துட்டு இருந்தது சார். சரி. 5 to 6 இயர்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு 10 முறை 15 முறை அது மாதிரி வந்துட்டு இருந்தது சார். அது நான் நிறைய ஹாஸ்பிட்டல் டெஸ்ட் பண்ணியிருந்தேன். சரி. எல்லாமே அந்த யூரியா கிராட்டின்லாம் பார்த்துட்டு நார்மல் அனுப்பிட்டாங்க. நான் ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில் பார்த்தேன் சார். சரி. அங்கே வந்து இந்த யூரோஃப்ளோ டெஸ்ட் எடுத்தாங்க. சரி. அது வந்து மற்றவங்களோட உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. சரி. இதுக்கு வந்து யூடி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னாங்க சார். சரி. அப்போ வந்து அங்கே 6 மந்த்தா அங்கே வந்து டெக்னீஷியன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி. சரி, இன்னும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்தா எனக்கு சரியாவே யூரின் வர மாதிரியே தெரியல. நானா எழுந்து யூரின் போனேன் சார். இல்லை, உங்களுடைய வயது என்ன? 27 ஆகுது சார். எவ்வளோ? 27 சார். சரி. இந்த ஸ்கேனில் எதுவும் கிட்னியில் எதுவும் பாதிப்புகள் இருக்கா? எதுவும் இல்லை சார், எல்லாமே நார்மல் தான் இருந்தது சார். இப்போ யூரோஃப்ளோ, அதாவது யூரோஃப்ளோங்கிறது வந்து யூரின் போகக்கூடிய அந்த வேகத்தை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். ஆமாம் சார். யூரோஃப்ளோ வந்து உங்களுக்கு மெதுவாக இருக்குன்னா ஒன்று அந்த யூரின் வரக்கூடிய பாதை வந்து அடைப்பாக இருக்கலாம். ஸோ ஒன்று அதான் நம்ம இருக்கா என்ன நம்ம வந்து அந்த யூரின் போகக்கூடிய பாதையிலே ஒரு மருந்து அடித்து ஏஜின்னு ஒரு டெஸ்ட் பண்ணி அதில் அடைப்புகள் இருக்குன்னா அதை சரி பண்ணலாம். இல்லை அதெல்லாம் நார்மலாக இருந்தும் நீங்கள் யூரின் போகக்கூடிய வேகம் குறைச்சிருக்குன்னா அந்த சிறுநீர் பையினுடைய அந்த சதைகள் வந்து அதிகமாக வேலை செய்யலைன்னு அர்த்தம். அதுக்கு தான் அந்த யூரோடைனமிக்ஸுங்கிற டெஸ்ட் பண்ணணும். ஓகே. அந்த டெஸ்ட்டை பண்ணிவிட்டு அதுக்கேற்றபடி வைத்திய முறைகள் பார்க்கணும். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் 3 நோய்கள் சொன்னீங்க இல்லையா? ப்ராஸ்டேட், கேன்சர், அப்புறம் பிபிஹெச். இதுக்கு என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிப்பீங்க? ஆக்சுவலாக ப்ராஸ்டேட் வந்து அந்த முதல்ல சொன்னபடி அந்த சிறுநீர் பையினுடைய கீழ்ப்புறத்திலே இருக்குது. பட் நான் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பொதுவாக வந்து அந்த பேஷண்ட்டை பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக எக்ஸாமின் பண்ணிவிட்டு அந்த மோஷன் போகக்கூடிய அந்த ஏனஸ் அந்த அந்த மலத்துவாரத்தின் வழியாக விரல் விட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஸ்டேட்டுடைய அளவு தெரியும். ரெண்டாவது வந்து அந்த ப்ராஸ்டேட் எவ்வளோ கடினத்தன்மை இருக்குங்கிறதே அதை ரெண்டையும் வந்து நம்ம கிளினிக்கில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து அதனுடைய அளவை வந்து மறுபடியும் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அது மூலமான வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து இதை தவிர அவங்க யூரின் போனதுக்கப்புறமும் எவ்வளோ யூரின் தங்கி இருக்குது அந்த சிறுநீர் பையில் அப்படிங்கிறது அதையும் வந்து ஒரு இதாக வந்து காமிக்கும். அது தவிர முன்னாடி ஒரு ஃபஸ்ட்டு காலம் சொன்னாங்களே அவங்களுடைய கம்ப்ளீட்டாக அடைச்சி வந்து கிட்னிலெலாம் பாதிப்பு இருக்குன்னு, அந்த மாதிரி பாதிப்புகள் எதுவும் இருக்கான்னு அதையும் வந்து அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து சொல்லும். ஓகே. இப்போ சொன்னபடி வந்து அந்த யூரோஃப்ளோ, அதுக்கப்புறம் 3வது டெஸ்ட்டாக வந்து யூரோஃப்ளோ, யூரின் என்ன வேகமாக போகுது அப்படிங்கிறதுக்கு அந்த யூரோஃப்ளோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே. இதுக்கெல்லாம் தாண்டி ரத்தத்தில் வந்து பிஎஸ்ஏன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன். அது வந்து அந்த ப்ராஸ்டேட் சுரக்கக்கூடிய ஒரு புரோட்டீன். ஓகே. அதனுடைய அளவு கூட இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்றபடி இந்த 3 இதுலையுமே அது மாறுபடலாம். அதுக்கு ஏற்றபடி நம்ம பார்க்கலாம். ஓகே டாக்டர், காலர் லைன் இருக்காங்க பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் மேடம். உங்கள் பேர் சார்? சுபாஷ் என் பேர். டாக்டர்கிட்ட பேசுங்க சார். பேசணும். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் சார். வணக்கம். நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். யூரின் போகும்போது எரிச்சல் இருக்குது சார். யூரின் போகும்போது எரிச்சல் இருக்குது, ஆனால் தண்ணி வந்து நல்லா குடிக்கிறேன். எத்தனை தடவை யூரின் போகிறீங்க நீங்கள்? சார் நம்ம அடிக்கடி போனாலும் லேசாக அந்த ஒரு எரிச்சல் இருக்குது சார். டாக்டர்கிட்ட பார்த்தேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. ஒரு முறைக்கு 2 முறை பார்த்துட்டேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தண்ணி மட்டும் நல்லா குடிங்க போதும் அப்படிங்கிறாங்க. ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு பார்த்தாங்க, எதுவும் இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனால் தண்ணி மட்டும் நல்லா குடிங்க அப்படின்ட்டாங்க. ராத்திரி நேரத்தில் எத்தனை தடவை யூரின் போகிறீங்க? ராத்திரி படுக்கும்போது யூரின் போகிறேன் சார். இல்லை, அதுக்கு பிறகு இடையில வந்து எந்திரிக்கிற அதனால் வேலை இல்லை, காலையில் எழுந்திரிச்சு போகிறேன். அந்த நேரம் காலையில் எழுந்திரிச்சு போகும்போது லேசாக அந்த எரிச்சலோடு போகுது. பொதுவாக வந்து இப்போ நீங்கள் ராத்திரி வந்து நீங்கள் படுத்துட்டு காலையில் வரைக்கும் இடையில எந்திரிக்கிறது இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆமாம். அதனால் வந்து பொதுவாக இப்போ சப்போஸ் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் ராத்திரியும் அதே அளவு பாதிப்பு இருக்கும். பகலில் எத்தனை தடவை யூரின் போகிறீங்களோ அதே அளவு வந்து இரவிலும் நீங்கள் போவீங்க. ஸோ இது அந்த மாதிரி இல்லாதனால பொதுவாக வந்து நீங்கள் ஒருவேளை நீங்கள் அதிகமான அளவு தண்ணி அதிகமாக குடிச்சு அதனால் அடிக்கடி யூரின் போகிறதுக்கும் இது ஒரு சான்ஸ் இருக்கலாம். ஏன்னா அவங்க யூரின் இன்ஃபெக்ஷன் இல்லைங்கிறாங்க. யூரின் இன்ஃபெக்ஷன் தான் ராத்திரியும் அதே மாதிரி அதே அளவு அடிக்கடி எந்திரிச்சு அவர் யூரின் போவார். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையிலேருந்து பேசுகிறோம். டாக்டர்கிட்ட பேசுங்க சார். டாக்டர் உங்கள் சந்தேகத்தை கேளுங்க சார். ஹலோ. வணக்கம். வணக்கம்ண்ணே. வணக்கம். உதயகுமார் பேசுகிறேன். சொல்லுங்கள். ஒன்றுங்களுக்கு போகும்போது தடுக்குது. எவ்வளோ நாள் அந்த மாதிரி இருக்குது? இப்போ ஒரு 4 நாளாக இருக்குது. இதோட உங்களுக்கு காய்ச்சல் மாதிரி எதுவும் இருக்கா? காய்ச்சல் இல்லை சார். இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து லாவில் வந்து வலிக்குது. அந்த அந்த வலி வந்து யூரின் போகும்போது மாத்திரம் இருக்கா இல்லை சாதாரணமாகவும் இருக்கா? சாதாரணமாகவே இருக்குது. நான் வேறு எதுவும் இப்போ சிறுநீரை வந்து எதுவும் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லை ஸ்கேன் எதுவும் எடுத்துருக்கீங்களா இப்போதைக்கு? இல்லை எடுக்கலையே, நாங்கள் இன்னும் எடுக்கல. இல்லை, பொதுவாக இது வந்து ரொம்ப குறைத்த நாட்கள் தான், 4 நாள் தான் வந்து இருக்குன்னு சொல்கிறீங்க, வலி வேறு இருக்குங்கிறீங்க. ஸோ இது வந்து இது வந்து மோஸ்ட்லி இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா லைட்டாக வேறு எதுவும் சின்ன கற்கள் மாதிரி இருக்கலாம். நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். சிறுநீரில் வந்து கிருமிகள் இருக்கான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் நம்ம. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம், அருண்குமார் சென்னையிலேருந்து பேசுகிறேங்க. டாக்டர்கிட்ட பேசுங்க சார். சார் டாக்டர் சார், எனக்கு ஒரு 10 வருஷமாக கிட்னியில் கல் ப்ராப்ளம் இருக்குங்க. சரி. 2 வாட்டி யூராஸ்கோப் போட்டு எடுத்துட்டாங்க. சில சமயம் தண்ணியிலேயே தன்னால் வந்துடுது. சரி. இது வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்குங்க தொடர்ந்து. சரி. இது நடுவில் வந்து யூரிக் ஆசிட் அதிகமாக சொல்கிறதுனால முட்டி வீங்கி அதுக்கு மருந்து சாப்பிட்டு சரியாயிடுச்சுங்க. சரி. அதனாலேயே கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுங்களா? ஆமாம். நீங்கள் இப்போ உங்களுக்கு அடிக்கடி வந்து சிறுநீரில் கல் உண்டாகுது, 2-3 தடவை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறீங்க. ஸோ அந்த யூரிக் ஆசிட் வந்து இது ஒரு முக்கியமான காரணம். யூரிக் ஆசிட் ரத்தத்தில் அதிகமாக இருந்தாலும் அது சிறுநீரில் வந்து அந்த யூரிக் ஆசிட் வெளியேறும்போது இந்த மாதிரி கற்களை வந்து உண்டு பண்ணும். அதுக்கு வந்து யூரிக் ஆசிட் அளவை குறைக்கிறதுக்கு வந்து மாத்திரைகள் இருக்குது. அதை நீங்கள் ரெகுலராக எடுத்தீங்கன்னா இந்த கற்கள் உற்பத்தி ஆகிறதையும் தடுக்கலாம். இதை தவிர வந்து யூரினில் வேறு எதுவும் கால்சியம் அதிகமாக சுரக்குதா, இல்லை வேறு எதுவும் சிட்ரேட்டுங்கிற அளவு குறைச்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அந்த யூரின் 24 மணி நேரம் சிறுநீரை வந்து சேகரித்து அதில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஒரு சிறிய இடைவேளை பிறகு சந்திப்போம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், ப்ராஸ்டேட் கிளாண்ட் பற்றி பேசும்போது ஃபர்ஸ்ட் ப்ராஸ்டேட்டிஸ் சொன்னீங்க. அது எதனால் எக்ஸாக்டாக வருது அண்ட் அதோட வைத்திய முறைகள் என்னென்னு சொல்லுங்கள் டாக்டர். ஆக்சுவலாக ப்ராஸ்டேட் முன்னாடி சொன்ன மாதிரி அது ஒரு இனப்பெருக்க உறுப்பினுடைய ஒரு பகுதி அது. ஸோ இப்போ பொதுவாக அந்த இனப்பெருக்க உறுப்பினர் பொதுவாக வந்து உடம்பு வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கோம், ஒரு அரண் மாதிரி வச்சுருக்கோம். அதுக்கு உள்ளே எதுவும் உள்ளே நுழைஞ்சிட முடியாது, எதுவும் வெளியிலையும் போயிட முடியாது.
இப்போ இதில் வந்து ஒரு கிருமிகள் உள்ளே நுழைஞ்சிருச்சுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய எந்த மாத்திரை மருந்துகளும் அதை போய் ரீச் ஆகாது. ஓ. ஏன்னா அது ஒரு அரண் மாதிரி உள்ளது, அதை தாண்டி உள்ளே நுழையிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி இது வந்து பொதுவாக வந்து நடுத்தர வர்க்கத்தில் தான் வரும், 40 வயது 30லேருந்து 40 வயதுக்கு உட்பட்ட அந்த மாதிரி இதுதான் வரும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த கிருமிகள் முழுசும் பெரிய அளவுக்கும் வராது, பட் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த யூரின் போகிறதுல உள்ள எரிச்சல், அந்த இடங்கள்லேருந்து வலி அந்த மாதிரி தான் இருக்கும். இது கண்டுபிடிக்கிறது அது வந்து சீல் பிடிச்சாலேயோடைய கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். சீல் பிடிச்சுன்னா நம்ம ஸ்கேன் பண்ணி இந்த இடத்துல சீல் இருக்குது, ஸோ ப்ராஸ்டேட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, ஸோ அதனால் இந்த சீல் வந்திருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லாமல் அது அந்த இடத்துல சத்தமே இல்லாமல் அமைதியாக இருந்து தொடர்ச்சியாக வந்து அந்த வீக்கத்தை மாத்திரம் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குன்னா அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். பொதுவாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மலத்தோராத்தின் வழியாக டெஸ்ட் பண்ணி அதை லைட்டாக அதை மசாஜ் பண்ணி அந்த நீரை எடுத்து அதில் கிருமிகள் இருந்து ஸோ அதை கண்டுபிடிச்சா தான் இந்த மாதிரி ப்ராஸ்டேட்டைட்டிஸ் அந்த மாதிரி கிருமிகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே வைத்திய முறைகள் வந்து பண்ண வேண்டியிருக்கும். பொதுவாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாத்திரை வந்து அவ்வளோ ஈஸியாக அதில் உள்ளே நுழைய முடியாது. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய மாத்திரைகள்லாம் வந்து இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மாத்திரைகள் தான் கொடுக்க முடியும். அதை கொடுக்கக்கூடிய நாட்களும் அதிகமாக கொடுக்கணும், ஒரு 1.5 மாதம் 2 மாதம் கூட வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். காலர் லைனில் இருக்காங்க பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சென்னை ராமபுரம். டாக்டர்கிட்ட பேசுங்க. எனக்கு வந்து 35 இயர்ஸ் ஆகுது. சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர், எனக்கு வந்து 35 இயர்ஸ். சொல்லுங்க. எனக்கு வந்து ஏசியில் இருக்கும்போது தியேட்டர் அந்த டிராவலிங் இந்த மாதிரி ஏசியில் நான் ரொம்ப நேரம் இருக்கும்போது எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போகிற இது இருக்கு. ஒரு மினிமம் 2 ஹவர்ஸ்னால் எனக்கு ஒரு 4 டைம்ஸ் போயிடுறேன் டாய்லெட்க்கு. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. எதனால இந்த யூரின் இது எரிச்சலாக போகிறீங்களாம்மா? இல்லை அந்த மாதிரி எரிச்சல்லாம் இல்லை. எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணி எதுவும் முக்கி போகிறீங்களாம்மா? இல்லை அந்த மாதிரி எனக்கு தெரியல. இது ராத்திரியில் எத்தனை தரமாக போகிறீங்க? ஒரு 2-3 டைம்ஸ் ஆகிடும். இது வந்து மெயினாக வந்து நீங்கள் இந்த ஏசியினுடைய அளவுக்கு அவங்க உடம்பினுடைய ஏசி வந்து உங்கள் தோலில் போகக்கூடிய அந்த ரத்தத்தெல்லாம் சுருக்கி எல்லாத்தையும் வந்து யூரின் போகக்கூடிய பாதைக்கு திருப்பி விடுது. ஸோ அப்போ வந்து வேர்வையினால் உள்ள அந்த நீர்ச்சத்து லாஸ் இல்லாமல் எல்லாமே சிறுநீராக தான் அது வெளியில் போகணும். ஸோ ரொம்ப அதிகமான ஏசியாக இருந்தால் இந்த மாதிரி சிறுநீர் வர்றது வந்து அது இயற்கை தான், அதனால் ஒன்றும் அது தவறு ஒன்றும் இல்லை. அண்ட் ட்ராவல் பண்ணும்போது ஜாஸ்தி வருதுன்னு ட்ராவல் பண்ணும்போது வந்து அது ஒன்று டென்ஷனாக இருக்கலாம். ரொம்ப இருக்குன்னா அவங்க வந்து யூரினில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும், பார்த்துட்டு அதுக்கு ஏற்றபடி வைத்திய முறைகள் பார்க்கணும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? வேலூர் சரவணன். அவங்க டாக்டர்கிட்ட பேசுங்க சார். ஓகே. வணக்கம், சொல்லுங்கள். ஹலோ டாக்டர், சொல்லுங்கள். இப்போ எனக்கு கேட்டிங் 2.1 இருக்கு டாக்டர். பிளட் சார் உங்கள் லைன் கிளியரா இல்லை சார். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். மேம், நான் ஆவடிலேருந்து குமார் பேசுகிறேன் மேடம். டாக்டர் ஆவடிலேருந்து குமார் பேசுகிறோம். டாக்டர் ஆவடிலேருந்து குமார். ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுங்கள். வணக்கம் சார். என் பையனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு 4 மாதத்துல வந்து கிட்னி வீக்கம் போல சொன்னாங்க. சரி. ஆனால் டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க சார். ஓகே மேடம். ஸ்கேன் வயிற்றுல இருக்கும்போது ஸ்கேன் எடுத்துகிட்டே வந்தேன். சரி. அதுக்கப்புறம் டெலிவரி ஆன பிறகு ஒரு 3 ஸ்கேன் எடுத்தேன் சார். சரி. அந்த கிட்னி வீக்கம் சின்னதாக ஆகிட்டே வந்தது. சரி. நார்மலாக வந்து ஒரு வயசு இருக்கும்போது எடுத்தேன். சரி. ஒரு கிட்னி நார்மல் ஆயிடுச்சுங்க, இந்த சைஸ் சரியாக போயிடுச்சு. சரி. அதுவும் வந்து போக சரியாயிடும் சொன்னாங்க. சரி. அதனால அதுக்கப்புறம் ஸ்கேனே எடுக்கல. அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாமா எப்படி? இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை இல்லாத இருக்கு. இல்லை, அவங்க வந்து மாசமாக இருக்கும்போது எடுத்த ஸ்கேனில் வந்து கிட்னி வீக்கம் 2 பக்கத்துலேயும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களா? ஆமாம், கிட்னி வீக்கம் 2 பக்கமே இருந்தது. ஸோ இப்போ ஒரு பக்கம் சரியாகி ஒரு பக்கம் மாத்திரம் இருக்குது. ஆமாம், ஒரு பக்கம் கொஞ்சம் கம்மியாக இருந்து ஒரு பக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இப்போ அது ஒரு பக்கம் கம்மியாக இருந்து ஓரளவுக்கு இதாகிடுச்சு. இன்னொரு சைடு கொஞ்சம் வீக்கமாக தான் இருந்தது, போக சரியாயிடும் சொல்லியிருந்தாங்க. இது வந்து பொதுவாக வந்து அந்த சிறுநீர்லேருந்து அந்த யூரின் எடுத்துகிட்டு வரக்கூடிய யூரிட்டருங்கிற அந்த தொடக்கத்தில் வந்து அடைப்பு இருக்கலாம், பியூஜே அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறது. ஸோ இது பிறவிலேருந்தே ஒரு சிலருக்கு இருக்கலாம். பட்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்கேன் சில சமயங்கள் வீக்கங்கள் காமிக்கும். அதுக்கப்புறம் பிறந்ததுக்கப்புறம் ஒரு சிலருக்கு வந்து சரியாக கூட போயிடும். இது தவிர பொதுவாக வந்து யூரின் போகும்போது வந்து அந்த நீர்ப்பை சுருங்கும் போது யூரின் கீழே தான் வரணும், மேலே போகக்கூடாது. சிறுநீரை நோக்கி கிட்னியை நோக்கி போகக்கூடாது. ஒரு சிலருக்கு வந்து கிட்னியை நோக்கி மேல் நோக்கியும் போகும்.
அது வந்து ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறது. ஸோ இந்த 2 காரணங்களும் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு சில ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்குது. அந்த அடைப்பு உண்மையிலே இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு டிடிபிஎஸ் ஸ்கேன் ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு அதனால் வந்து சிறுநீரில் வந்து பாதிப்புகள் இருக்குன்னா நமக்கு அதுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும். ஓகே டாக்டர். இப்போ ப்ராஸ்டேட் கிளாண்டில் வர பிபிஹெச் பற்றி சொல்லுங்கள், அதுக்கான வைத்திய முறைகள் சொல்லுங்கள் டாக்டர். ஆக்சுவலாக அந்த பிபிஹெச்ங்கிறது வந்து வயதாகும் போது ஏற்படக்கூடிய மாறுதல்கள். இது எதுக்காக வருது அப்படின்னு வந்து இன்னமும் ஆராய்ச்சியில் தான் வந்து இருக்குது. இதில் வந்து சுரப்பி பகுதியும் அந்த சதை பகுதி ரெண்டுமே வந்து புதிதாகவும் வருது, இருக்கக்கூடிய பகுதிகளும் பெருசாகவும் வளருது. பொதுவாக வந்து ஒரு சுரப்பி பகுதி புதிதாக வருதுன்னா அது வந்து கருவில் இல்லை சிசுவில் தான் அந்த மாதிரி அந்த அணுக்கள் தான் அதுக்குள்ள தன்மைகள் உள்ளது. ஸோ இந்த ப்ராஸ்டேட்டில் உள்ள இந்த மாதிரி இந்த அணுக்கள், இந்த ஆதி அணுக்களை வந்து எது தூண்டி விடுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த தூண்டி விட்டோடனே அது வந்து புதிதாக அந்த 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 சுரப்பி பகுதியையும் அந்த சதை பகுதியும் அது வந்து உண்டு பண்ணுது. இது இந்த மாதிரி உண்டாகக்கூடிய இந்த பகுதிகள் வந்து ஆண்களுக்கு உரித்தான அந்த ஹார்மோன் டெஸ்டோஸ்டெரானை நம்பி தான் இருக்குது. வயதாகும் போது டெஸ்டோஸ்டெரான் அளவு வந்து குறையும். பட் இருந்தாலும் அந்த டெஸ்டோஸ்டெரான் வேலை செய்யக்கூடிய அந்த ரிசப்டார்ஸோட எண்ணிக்கைகளை கூட்டியும் அந்த ரிசப்டார்ஸ் செய்யக்கூடிய அந்த செயல்முறைகளை அதிகப்படுத்தியும் இந்த பிபிஹெச் வந்து உண்டாகுது. ஓகே. முதல்ல சொன்னபடி அதில் 2 பகுதி இருக்குது. சுரப்பி இருக்குது, இன்னொன்று சதை பகுதி. ரெண்டும் இப்போ சுரப்பி வந்து சதையவும் சதை வந்து சுரப்பியும் தூண்டி விட்டு இது மாதிரி வளருது. இது வந்து கேன்சர் இல்லை. பட் இது எதுக்காக நம்ம வைத்தியம் பண்ணோம்னா இது உண்டாகக்கூடிய அந்த சிம்டம்ஸ்னாலையும் இந்த அடிக்கடி யூரின் போகிறது, யூரின் போகக்கூடிய பாதை அடைப்படுது, இதுக்காக வந்து நம்ம வைத்தியம் பண்ணணும். ஓகே. தொடக்க நிலையில் இருந்தால் அதுக்கு மாத்திரைகள் மூலமாகவே நம்ம வந்து இப்போ வந்து வைத்தியம் பார்க்கலாம். அது 2 விதமான மாத்திரைகள் இருக்குது. ஒன்று வந்து அந்த சதைப்பகுதியை மாத்திரம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாத்திரைகள், இன்னொன்று வந்து அந்த சுரப்பியை வந்து சுருங்கக்கூடிய தன்மை உள்ள மாத்திரைகள். ஒரு சிலருக்கு 2யுமே சேர்த்து வந்து போட வேண்டியிருக்கும். இதெல்லாம் போட்டதுக்கப்புறமும் ஒரு சிலருக்கு வந்து சிறுநீரில் வந்து ரத்தமாக போகலாம், இல்லை இந்த அடைப்பினால் வந்து கல் உண்டாகலாம், இன்ஃபெக்ஷன் வரலாம், கிட்னி பாதிப்படையலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நம்ம அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும். ஓகே. ஸோ மேஜராக வந்து ஒரு சர்ஜரி பண்ணால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். ஓகே டாக்டர். காலர் லைனில் இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? வில்லிவாக்கத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். என் பேர் வந்து கலைவாணி. எங்கள் பையனுக்காக கேட்கறதுக்கு இருக்கேன். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். எங்க பையனுக்கு 22 வயசு ஆகுதுங்க சார். அவங்க வந்து யூரின் போகும்போது ரொம்ப வலிக்குதுங்கிறாங்க. போன உடனே அந்த யூரின் போற இடம் வலி போயிடுதுன்னு சொல்றாங்க. ரொம்ப நாளா இருக்கு அந்த யூரின் வந்து டெஸ்ட் பண்ணா அதுல வந்து கிருமி இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் மாத்திரை போட்ட உடனே அது சரியாயிடுது, திரும்ப பழைய மாதிரி வருது. அப்புறம் யூரின் வந்து ஒரு எல்லோ கலர்ல போகுது, நிறைய தண்ணியும் குடிக்கிறான். நைட்ல அடிக்கடி எழுந்து பாத்ரூம் போறான். அதுக்கப்புறம் வந்து ஒரே பேட் ஸ்மெல் அடிக்குது யூரினோட. இதில் வந்து அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் அடிக்கடி போகிறாரு, ஸ்மெல் அடிக்குதுன்னா அதில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணுமா. முதல்ல சிறுநீரை வந்து அதை டெஸ்ட் பண்ணணும், அதில் கிருமிகள் இருக்கான்னு அதை வளர்த்து பார்க்கணும். இது தவிர கிட்னியில் எதுவும் பாதிப்பு இருக்கான்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். இது 3ஐயும் பார்த்துட்டு அது என்ன கிருமிகளோ அதுக்குள்ளே ஸ்பெசிஃபிக்காக உள்ள ஒரு சில மருந்துகள் இருக்குது, அதை கொடுக்க வேண்டியிருக்கும். அதை வந்து 1 வாரம் 10 நாள் கூட கொடுக்க வேண்டியிருக்கும். சில சமயங்களில் அடிக்கடி வருதுன்னா வேறு எதுவும் காரணங்கள் இல்லைன்னா நம்ம குறைந்த அளவு ஒரு ஆன்டிபயோட்டிக் கூட கொஞ்ச நாள் ஒரு 2-3 மாதம் கூட நம்ம போட வேண்டியிருக்கும். ஓகே டாக்டர். அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். பார்த்த சாரதி ஃப்ரம் அண்ணா நகர். டாக்டர்கிட்ட பேசுங்க சார். சார், ஐ எம் ஏஜ் 70. சொல்லுங்கள். எனக்கு நைட்டில் டேயில் அடிக்கடி யூரின் வருது, அதுவும் அப்டமன் பெயினோட இருக்குது, கொஞ்சம் போகலைன்னாக்கா. சரி. அது நடுவில் பார்த்துல ப்ராஸ்டேட் கிளாண்டு கொஞ்சம் இதாக இருக்குன்னாங்க. அது ஆனால் அந்த அல்ட்ராசவுண்டில் பார்த்தா ப்ராஸ்டேட் கிளாண்டு சரியாக இருக்குன்ற மாதிரி ரிசல்ட் வருது. சரி. இது ஆப்ரேஷன் தான் ஒரே சொல்யூஷனா, இல்லை ஓரல் மெடிசனில் க்யூர் பண்ண முடியுமா, இல்லை வாட் ஆர் த டெஸ்ட் வி கண்டக்டட் ஃபார் திஸ் டு நோ விச் ப்ராப்ளம் இட் இஸ்? உங்களுக்கு அந்த அடிக்கடி இரவில் போகிறீங்கிறீங்க, அது போகும்போது கொஞ்சம் முக்கிய எதுவும் போகிறீங்களா? ஆமாம் ஆமாம். இது வந்து இதுக்கு உங்களுக்கு சுகர் இருக்கா? சுகர் இல்லை, சுகர் மார்ஜின் 6.5 இருக்குது. அந்த இது வாட் யூ கால் தட் 3 months ஆவரேஜ் டெஸ்ட்டு HbA1c. HbA1c இல்லை, நீ இது வந்து இப்போ அந்த ப்ராஸ்டேட் சுரப்பி வந்து நார்மலாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி அந்த ப்ராஸ்டேட்டுடைய அந்த அந்த பாதிப்புகள் இருக்கலாம். ஏன்னா அதில் 2 பகுதி இருக்குது. சப்போஸ் சதைப்பகுதி அதிகமாக வேலை செஞ்சால் அதனுடைய அளவு வந்து சரியாக இருக்கும், இதே அளவு இதே மாதிரி தான் இருக்கும். பட் அதனுடைய சிம்டம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்காக அளவிற்கும் அதனுடைய சிம்டம்ஸுக்கும் கரெக்டாக கோரிலேஷன் இருக்காது. இப்போ 2, 3, 5 அப்படின்னா அதே மாதிரி இப்போ இந்த அளவு இருக்குன்னா இந்த அளவு சிம்டம்ஸ் அந்த மாதிரி சொல்ல முடியாது.
ஒரு சிலருக்கு சின்ன சுரப்பியாக இருந்து அதனால் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கூட இருக்கலாம். ரெண்டாவது அவங்களுக்கு சுகர் வந்து லைட்டாக ஒரு பார்டர் லைனில் இருக்குது. ஸோ சுகர் இருக்கும்போது எப்போதுமே வந்து அந்த சிறுநீர் பை சுருங்கக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கும். ஸோ அதனாலேயும் வந்து இந்த ப்ராஸ்டேட்டுடைய சிம்டம்ஸ் வந்து மோசமாகும். ஸோ டெஸ்ட்டுங்கிற பார்த்தோம்னா முதல்ல பார்த்த மாதிரி நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணணும், யூரின் டெஸ்ட் பண்ணணும், அந்த யூரோஃப்ளோங்கிறது பார்க்கணும். அப்புறம் ரத்தத்தில் வந்து இந்த ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன்கிறத பார்க்கணும். ஓகே. இவங்களுக்கு கொஞ்சம் சின்ன சுரப்பியாக இருக்கனால மாத்திரைகள் முதலில் வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுனாலும் பார்க்கலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் மேடம், நான் விழுப்புரத்துலேருந்து சிவா பேசுகிறேன் மேம். டாக்டர்கிட்ட பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். எனக்கு 31 வயசு. சரி. இப்போ 2 மந்த்ஸ் பிஃபோர் எனக்கு வந்து ஸ்டோன் இருந்தது, 12.5 mm இருந்துச்சுன்னு சொல்லி ஸ்கேன் பண்ணாங்க. சரி. அப்போ அதை லேப்ரோஸ்கோப் மூலிமா பெனிஸ் வழியாக அது பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க. உள்ள ஒரு ஸ்லட்டு மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. 1 மந்த் கழிச்சு இப்போ லாஸ்ட் மந்த் எடுத்தாங்க. சரி. இப்போ என்னன்னா இப்போ எல்லாம் கிளியர் ஆச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஃப்ளட் வச்ச வரைக்கும் யூரினில் பிளட் வந்த மாதிரி இருந்துச்சு, வலி பெயின் இருந்துச்சு. இப்போ பெயின் இல்லை. இப்போ யூரின் பாஸ் பண்ணும்போது ரொம்ப வலிக்குது. அது யூரின் ஃப்ளோவும் கம்மியாக இருக்குது. அது ஏதோ அடைக்கிற மாதிரி இருக்குது. ரைட் சைட்லேயும் 4 mm இருக்குது. மேபி அது இறங்கிருக்குமோன்ற ஒரு சந்தேகம் இருக்குது. வலி இருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த 12 mm கல் வந்து நீங்கள் லேப்ராஸ்கோப்பினா நேரடியாக சிறுநீரில் துளையிட்டு எடுக்கப்பட்டதா இல்லை சிறுநீர் போகக்கூடிய பாதை வழியாக எடுக்கப்பட்டதா? பிசிஎன்எல் பெனிஸ் வழியாக தான் சார், அது வழியாக தான் பண்ணிக்கிட்டோம். கிட்னி வழியாக தான்? இல்லை இங்கே யூரின் போகிற பாத்திர வழியாக தான். யூஆர்எஸ்ங்கிற முறையில்? ஆமாம் சார். ஸோ நீங்கள் அது இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்கிறபடி அந்த வலது பக்கம் உள்ள கல் இறங்கி இருக்கலாம் ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு அறுவை சிகிச்சை செய்தால் அந்த பகுதியில் நம்ம எப்போதுமே ஒரு கருவி சென்றாலே கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் திரும்ப வர்றதுக்கு காரணங்கள் இருக்குது 2. மூணாவது அந்த அந்த கல் வந்த பகுதியினாலையும் இந்த கருவிகள் சென்றதுனாலையும் சில சமயம் அந்த பாதைகள் சுருக்கம் அடைந்து அவங்க வேகமும் குறையுதுங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி சுருக்கம் ஸ்ட்ரிக்சர் மாதிரி உண்டாகி அதனாலேயும் இந்த மாதிரி பாதிப்புகள் உண்டாகும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கங்க. உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? சென்னையிலேருந்து பழனிங்க. டாக்டர்கிட்ட பேசுங்க சார். இந்த உணவு பழக்க வழக்கம்லாம் என்னங்க கிட்னி ப்ராப்ளம் வராது? இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒவ்வொரு நோய்க்கு ஏற்றபடி உணவு பழக்க வழக்கங்கள் வந்து நம்ம மாற்ற வேண்டியிருக்கும். சப்போஸ் உப்பு நீர் அதிகமாக இருக்குது, பொதுவாக நம்ம இதில் வந்து சர்க்கரை நோய் அதிகமாக இருக்குது, உப்பு நீர் அதிகமாக இருக்குன்னா அதுக்கேற்றபடி அந்த உப்பு நீருங்கிறது அந்த உடம்பில் உள்ள அழுக்கு பகுதியை தான் நம்ம உப்பு நீர்னு எல்லோரும் புரிகிற மாதிரி சொல்கிறோம். ஸோ அந்த சிறுநீர் எவ்வளவு போகுதோ அதுக்கேற்றபடி அந்த நீரினுடைய அளவை வந்து நம்ம கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும். அப்புறம் உப்பை கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். ஈவன் வந்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த நான் வெஜிடேரியன் இந்த புரோட்டீனுடைய அளவுகளை கூட நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் பேசிக்கா. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? என் பேர் ரவிச்சந்திரன், முகப்பேர்லேருந்து பேசுகிறேன் மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்க சார். டாக்டர் தான் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். எனக்கு வந்து வயசு 51 ஆகுது சார். சரி. சிஏ பேஷண்ட், ஆப்ரேஷன் 1 year பேக் பண்ணியிருக்கு. 1 year பேக். சாரி, சிஏ ஸ்டொமக் கேன்சரு. சரி. இப்போ அது ஸ்கேன் பண்ணி பார்த்தல சிஏலாம் நோ ப்ராப்ளம்ட்டாங்க. சரி. யூரின் பிளாடரில் ஸ்டோன் இருக்கிறதா ஸ்கேனில் வந்திருந்தது. சரி. அதுக்கப்புறம் மறுபடியும் எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒன்று பண்ண சொன்னாங்க. சரி. அதில் வந்து சரியான ரிசல்ட் கிடைக்கல. அந்த யூரின் போகிற வழியில் ஏதோ ஒரு அடைப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அது ஸ்டோனுடைய அளவு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்க அதை பற்றி எதுவும் சொல்ல. ஸ்டோனு அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் அந்த ஸ்டோனை பற்றி காட்டவே இல்லை. அந்த ஸ்டோனே வரல. இல்லை, பொதுவாக வந்து இப்போ உங்களுக்கு அந்த சிறுநீர் பையில் அந்த அடைப்பு இருக்குன்னா அது வந்து கல்லாகவும் இருக்கலாம், இல்லை ப்ராஸ்டேட் வீக்கமாகவும் இருக்கலாம், இல்லை வேறு மாதிரியும் இருக்கலாம். நம்ம அதை வந்து கிளியராக வந்து இப்போ சப்போஸ் எம்ஆர்ஐயில் தெரியலைன்னா ஈவன் ஒரு சில சிடி ஸ்கேன் அந்த மாதிரி ஒரு சில இதுகள் இருக்குது. இல்லை நேரடியாக கேமரா போட்டு கூட நம்ம பார்க்கலாம். பொதுவாக நேரடியாக கேமரா போகிறதுக்கு முன்னாடி சிடி ஸ்கேன் கூட எடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூரின் போகக்கூடிய பாதையில் அடைப்பு இருக்குங்கிறதுக்கு இந்த யூரோஃப்ளோலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? மேடம், என் பேர் இளங்கோங்க. டாக்டர்கிட்ட பேசுங்க சார். ஹலோ. வணக்கம், சொல்லுங்கள் சார். வணக்கங்க. எனக்கு இப்போ 40 வயசு ஆச்சுங்க சார். சரி. பஸ் டிரைவராக இருக்கிறேங்க. பேக்கில் பெயின் ஆகுதுங்க, யூரின் வந்து போகும்போது எரிச்சல் ஆகுதுங்க அடிக்கடி. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர்.
வணக்கம். ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், ப்ராஸ்டேட் கிளாண்ட் பற்றி அந்த பிபிஹெச் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அடுத்ததான் வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். அதுக்கு என்ன அதே சிகிச்சை இப்போ முறை? உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளையும் கேன்சர் வர மாதிரி ப்ராஸ்டேட்லேயும் வந்து கேன்சர் வரலாம். இது வந்து இப்போ அமெரிக்காவில் எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளுறுப்புகள் உடம்புல அந்த விசரல் மெலிகினேஷன் எடுத்துக்கிட்டால் முதல்ல நிற்கிறது வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் தான். அதனால் இறப்பு உண்டாகிறதுல அது 2வது பொசிஷனில் வந்து இருக்குது. ஸோ அந்தளவுக்கு அந்த நாடுகள்லாம் காமன். ஓகே. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா வந்து பொதுவாக வந்து இது திரும்ப இன்ஃபெக்ஷன் உண்டாகி அதனால் அந்த ப்ராஸ்டேட்டில் உள்ள அணுக்கள் இறந்து திருப்பி புதுசாக உண்டாகுது. அப்படி புதுசாக உண்டாகும் போது அந்த அணுக்கள்லாம் நார்மலாக உள்ள கட்டுப்பாடுகளை மீறி அது கேன்சராக மாறுது அப்படிங்கிற மாதிரி தான் தியரி. எதுவுமே வந்து இன்னமும் அதுக்கு ஓரளவு ப்ரூஃப் இருந்தால் கம்ப்ளீட் ப்ரூஃப் மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே. இந்த மாதிரி வரக்கூடிய இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் மற்ற கேன்சர்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப மோசமான, அது கேன்சருங்கிறதே ஒரு மோசமான நோய் தான். மற்றதோட கம்பேர் பண்ணால் அவ்வளவு தொடக்க நிலையில் இருந்தால் ஓரளவு நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி ஈவன் க்யூர் கூட பண்ணலாம். நம்ம அந்த அளவுக்கு வந்து உள்ளது வந்து இந்த ப்ராஸ்டேட் கேன்சர். ஓகே. அது வந்து பொதுவாக அந்த பிஎஸ்ஏங்கிற அந்த டெஸ்ட் பண்ணி 2வது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த ப்ராஸ்டேட் சுரப்பி கடினத்தன்மையாக இருக்குது அப்படின்னா அது மூலமாக வந்து அதை 2யும் வந்து ஓரளவு கண்டுபிடித்து நம்ம சதை டெஸ்ட் பண்ணி அந்த மலத்துவாரத்தின் வழியாக கைவிட்டு டெஸ்ட் பண்ணுற மாதிரி அது வழியாகவே ஸ்கேன் கூட பண்ணலாம். டிரான்ஸ்ரெக்டல் அல்ட்ராசவுண்ட். ஸோ அந்த ஸ்கேன் பண்ணி அது மூலமாக கூட சதை டெஸ்ட் எடுக்கலாம். ஸோ இதை வச்சு அந்த சதையை எடுத்து நம்ம கேன்சர் இருக்குன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் சிகிச்சை முறைகள். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேம், கோயம்புத்தூர்லேருந்து நிஷாங்க. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஓகே டாக்டர்கிட்ட உங்கள் சந்தேகத்தை கேளுங்கம்மா. வணக்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். வணக்கம்மா. சார், எனக்கு அடிக்கடி யூரின் போகும்போது ஒரு எரிச்சல் வருது. இது ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குமான்னு டாக்டர். உங்களுடைய வயது என்னம்மா? உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்காம்மா? இல்லைங்க சார், இன்னும் டெஸ்ட் பண்ணலங்க. 32 ஆகுது ஏஜ். சரிம்மா, முதல்ல வந்து உங்களுக்கு யூரினில் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அது யூரின் டெஸ்ட் மூலமாகவும் யூரினில் அந்த கிருமிகளை வந்து வளர்த்து பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலாமா. இதுக்கு மேலேயும் வந்து வலி இருக்குன்னா நம்ம ஸ்கேன் பண்ணி இல்லை வேறு எதுவும் கல் மாதிரி இருக்கா, சின்ன கல் மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்றபடி மாத்திரை மருந்துகளும், கல் இருந்தால் அதுக்கு ஏற்றபடி வைத்திய முறைகளும் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், பிபிஹெச்சோட ட்ரீட்மெண்ட் முறைகள் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். என்ன மாதிரி சர்ஜரிஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு? ப்ராஸ்டேட்னுடைய அந்த வீக்கத்தை பொறுத்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுக்கு ஏற்றபடி நம்ம அதனுடைய அறுவை சிகிச்சை முறைகளும் மாறும். பொதுவாக வந்து ஓரளவு அதனுடைய நார்மல் சைஸ் வந்து 18லேருந்து 20 கிராம். ஸோ அது கொஞ்சம் பெருசாகும்போது அதை நம்ம கரண்ட், ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கரண்ட், ஹை ஃப்ரீக்வன்சி கரண்ட்டுங்கிறத வச்சு அதிலே உள்ள யூரின் போகக்கூடிய பேசேஜில் வந்து கேமரா போட்டு நம்ம அதை பயன்படுத்தி வந்து நாம் ஆப்ரேஷன் பண்ணலாம். வெளியில் வந்து எந்த தழும்புகளும் இருக்காது. ஓகே. அது வந்து யூரின் போகக்கூடிய பேசேஜில் நம்ம போகிறதுனால அதுக்கு பேர் டிரான்ஸ்யூரித்ரல் ரிசெக்ஷன் ஆஃப் ப்ராஸ்டேட், TURPங்கிறது. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்த நிலைமை வந்து அதே இது வந்து அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த நீரினுடைய தன்மையை வச்சு டியூரிஸ், டிரான்ஸ்யூரித்ரல் ரிசெக்ஷன் சலைன், முன்னாடி வந்து அது கிளைசின் யூஸ் பண்ணுவாங்க, இப்போ சலைன் யூஸ் பண்ணி அறுவை சிகிச்சை பண்ணுறது. ஓகே. இப்போ உள்ளதெல்லாம் வந்து இப்போ லேசரை வச்சு பண்ணலாம். நம்ம ஹோல்மியம் லேசர் வச்சு பண்ணலாம், தூலியம் லேசர் வச்சு பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு முறைகளுக்கும் அதனுடைய அளவை பொறுத்து தான், அளவையும் அவங்களுக்கு உண்டாகக்கூடிய அந்த சிம்டம்ஸை பொறுத்து வந்து பண்ணுறோம் நம்ம. ஸோ அந்த சர்ஜரி வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இது நம்ம வெறுமனே வந்து நம்ம அந்த TURP அந்த மாதிரி எதுவும் பண்ணோம்னா அந்த எப்படியும் யூரின் போகக்கூடிய பாதையில் தான் நம்ம அறுவை சிகிச்சை பண்ணுறதுனால அந்த இடம் வந்து புண்ணாக இருக்கும். ஸோ நம்ம அதில் டியூப் போட்டிருப்போம். டியூப் போட்டது அதை எடுக்கும்போது பொதுவாக வந்து 3வது நாள்லேருந்து 4வது நாள் இந்த டியூப் எடுப்போம். ஸோ அதுலேருந்து 4வது நாள் வீட்டுக்கு போயிடலாம். பட் வீட்டில் வந்து ஒரு வாரத்துக்கு பக்கத்தில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே. உள்ளே ஆறக்கூடிய தன்மை வந்து ஈவன் 3 மாதம் வரைக்கும், 3 மாதத்துலேருந்து 6 மாதம் கூட ஆகலாம். கொஞ்சம் அந்த லேசர்கள்னு போகும்போது அது ஒரு விதத்தில் வந்து கொஞ்சம் சேஃப்.
அதாவது ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கு அவங்க இப்போ நிறைய பேர் ஈகோஸ்போரின் குளோபிலட் அந்த மாத்திரைலாம் எடுக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த லேசர் வந்து சேஃப். பட்டு அந்த லேசர் யூஸ் பண்ணும்போது அதனுடைய அந்த அந்த ஏற்படக்கூடிய அடிக்கடி யூரின் போகக்கூடிய இந்த தன்மைகள் ஒரு சில அந்த அந்த காம்ப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் நாளாகும். கொஞ்சம் ரெக்கவரி காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை, அந்த சிம்டம்ஸ் வந்து சரியாகிறதுக்கு கொஞ்சம் நாளாகும். 1.5 மாதம் கூட வந்து சரியாகலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். டாக்டர், நான் எங்கள் அம்மா தான் கேட்கணும். அவங்களுக்கு ஏஜ் வந்து 66. அதுக்கு வந்து யூரின் இந்த பிளட் டெஸ்ட் பண்ணதில் வந்து யூரிக் ஆசிட் வந்து அதிகமாக இருந்தது, 10 இருந்தது. சரி. அதுக்குள்ளேயே டேப்லெட் சாப்பிடும்போது அது 2 மாதம் சாப்பிட்டோன்னே அது குறைஞ்சது. திருப்பி 2 மாதம் நிப்பாட்டினாங்க, திரும்பி கூடிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பி இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது எப்படி லைஃப் லாங்க சாப்பிடணுமா? இது என்ன மாதிரி? அது யூரிக் ஆசிட்னால காமனாக வந்து சிறுநீர் அண்ட் சிறுநீர் பையில் வந்து கற்கள் உண்டாகலாம். அது வந்து 10 இருக்குன்னா வந்து நீங்கள் ரெகுலராக மாத்திரைகள் போடணும். அதனுடைய உணவு முறைகளை வந்து நீங்கள் சற்றே மாற்றினீங்கன்னா அந்த யூரிக் ஆசிட் அளவை வந்து குறைக்கலாம். ரெண்டாவது வந்து அந்த மாத்திரைகள் அந்த யூரிக் ஆசிட் அளவு வந்து சரியாக வரக்கூடிய அளவிற்கு வந்து மாத்திரைகள் வந்து தொடர்ச்சியாக எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறோம். உங்கள் பேர் சார்? வேலு. டாக்டர்கிட்ட பேசுங்க சார். வணக்கம், சொல்லுங்கள். சார். ஹலோ. சொல்லுங்கள். வணக்கம் சார். ரொம்ப நாள் பார்த்தேன் யூரின். ஹலோ. சொல்லுங்கள். வணக்கம். யூரின் ரொம்ப நாள் யூரின் வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஃபீலிங்கே வர மாட்டேங்குது. சரி. எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டேன் சார் நான். உங்களுடைய வயது என்ன? உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கா? இல்லைங்க சார், எனக்கு 26 வயசு. வயசு என்ன? 26 வயசு சார். சரி. இது வந்து இது எவ்வளோ நாளாக இருக்கும் உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்? ஒரு வருஷமாக இருக்குது சார் இந்த ப்ராப்ளம். இதுக்காக எதுவும் ஸ்கேன்கள் இல்லை மற்றபடி யூரினில் வந்து எதுவும் கிருமிகள் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஸ்கேனு, அப்புறம் ஏயுஜி டெஸ்ட், அடைப்பு, அப்புறம் யூடி எல்லாமே எடுத்து பார்த்துறோம் சார். சரி. ஏயுஜியில் என்ன சொன்னாங்க? அடைப்பில் அதெல்லாம் சொல்லிட்டாங்க சார். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி யூரின் டெஸ்ட்டு அதில் கிருமிகள் இருக்காது, ஸ்கேன் வந்து நார்மலாக இருக்கும், ஏயுஜி நார்மலாக இருக்கும். பட் அந்த யூரின் போகக்கூடிய வேகமும் இதெல்லாம் வந்து குறைச்சிருக்கலாம். அது வந்து அவங்க வந்து ஒரு சிலர் வந்து சிறு வயதிலிருந்தே அந்த யூரின் போகிறத வந்து அது ஒரு தவறுன்னு நினைத்து அதை கண்ட்ரோல் பண்ணி மைண்ட் வந்து ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசத்தில் இருக்கும். ஸோ அதை வந்து ஈஸியாக வந்து யூரின் போக மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பொதுவாக வந்து மோஷன் போவதுலேயும் வந்து சிக்கல்கள் இருக்கும். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு டிஸ்ஃபங்க்ஷனல் வாய்டஸ்ங்கிறது எல்லாமே நார்மலாக இருக்கும். ஈவன் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தா, எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்தா கூட எல்லாமே நார்மலாக இருக்கும். பட் அவங்களுக்கு அந்த அதிகப்படியான அந்த மூளையிலேருந்து வரக்கூடிய கண்ட்ரோல்னால வந்து யூரின் போகாமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம், சென்னையிலேருந்து ஜெயஸ்ரீ பேசுகிறேன் மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ டாக்டர். வணக்கம்மா. ஒரு பையன் இருக்கான் டாக்டர். அவனுக்கு 2 வருஷம் 8 மாதம் ஆகுது. சரி. யூரின் போகும்போது அந்த இடம் வந்து ரொம்ப பல்ஜ் ஆகுது டாக்டர். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணோம். அது வந்து ஹோல் சின்னதாக இருக்குன்னு டைலட்டேஷன் பண்ணாங்க. சரிம்மா. அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து க்ளீன் பண்ணி விட சொன்னாங்க. சரிம்மா. க்ளீன் பண்ணி விட்டுட்டே இருந்தா அது வந்து கொஞ்சம் அந்த ஹோல் பெருசாக கொஞ்சம் நார்மலாக வருதுங்க டாக்டர். சரி, சரியாயிடுச்சுன்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2-3 நாள் விட்டுட்டாலும் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த இடம் அப்படியே யூரின் போகும்போது வீங்குதுங்க டாக்டர். அவர் வந்து யூரின் போகும்போது எதுவும் அழுகிறாராம்மா? அழுகலாம் இல்லைங்க டாக்டர். மற்றபடி யூரினில் எதுவும் கிருமிகள் இருக்குன்னு இந்த டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களாம்மா? அது கிருமி இல்லை, உங்களுக்கு வந்து போக சரியாயிடும், ஒரு 5 வயசு வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். பொதுவாக குழந்தைகள் பிறந்த உடனே அந்த சிறுநீர் போகக்கூடிய அந்த அந்த இடம் ஃபைமோசிஸ்ங்கிற அந்த 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 துளை வந்து சிறுசாக தான் இருக்கும். அது வந்து 4 வயது வரைக்கும் வந்து நம்ம ஒன்றும் பண்ண தேவை இருக்காது. பொதுவாக வந்து யூரினில் கிருமிகள் வரல, இந்த மாதிரி பலூனாகி யூரின் போனால் கூட அதில் வந்து இன்ஃபெக்ஷன் இல்லை, பட் அவங்களுக்கு எந்த குழந்த ஒன்றும் அழுகலை அந்த மாதிரினா நம்ம பொதுவாக எதுவும் பண்ண தேவை இருக்காது. அவங்க அந்த டைலட்டேஷன் பண்ணியிருக்காங்க. சில சமயங்களில் வந்து ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட் மாதிரி கூட போட்டு பார்க்கலாம். பட் இன்ஃபெக்ஷன் வருது, திரும்ப திரும்ப வருது, அதனால் காய்ச்சல்லாம் வருதுன்னா நம்ம அந்த அந்த சர்க்கம்சிஷன் சுண்ணத்து பண்ணுற மாதிரி அந்த அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியிருக்கும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். சார் வணக்கம், நான் ஈரோட்லேருந்து முருகன் பேசுகிறேங்க. சொல்லுங்கள். வணக்கம். டாக்டர்கிட்ட பேசுங்க சார். சார் போன வருஷம் எனக்கு மயக்கம் வந்துச்சுங்க. சரி. மயக்கம் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்து மைல்டு டிபி மெனிஞ்சரிஸ்ன்னு சொன்னாங்க சார். சரி. அப்புறம் கிரியேட்டின் பார்க்கும்பொழுது அதிகமாக இருந்துச்சுங்க சார். சரி. அது கிரியேட்டின்லாம் பார்த்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க சார். சரி. பிளட் கவுண்டர் இஸ் நார்மல் சார். சரி. அப்புறம் இப்போ போஸ்ட் வைட் யூரின் வால்யூம் வந்து 140 இருக்குது. சரி. நான் யூரிமேக்ஸ் மாத்திரை சாப்பிட்ருக்குறேங்க. சரி. இப்போ 60-70 ஆகுது, மறுபடியும் 140 ஆகுதுங்க அடுத்த மாதத்தில். சரி. மாத்திரை நிறுத்தினா ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகுங்களா? உங்களுடைய வயது என்ன சார்? 62ங்க சார்.
உங்களுக்கு எதுவும் ஸ்கேனில் வந்து ப்ராஸ்டேட்டுடைய அளவு என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராஸ்டேட் நார்மல் சார். ப்ராஸ்டேட் சரி. இது வந்து உங்களுக்கு முதல்ல வந்து இந்த டிபி மெனிஞ்சைட்டிஸ்ங்கிற அதுக்கு ஏதோ மாத்திரை முறைகள்லாம் எடுத்திருக்கீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த சிறுநீர் பைக்கு வரக்கூடிய அந்த நரம்புகள் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கலாம். ரெண்டாவது ப்ராஸ்டேட் நார்மலாக இருந்தாலும் ப்ராஸ்டேட்டில் வந்து இந்த மாதிரி யூரின் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து கொஞ்சம் இருக்கலாம். தொடக்க நிலையிலே இருக்குது இந்த மாதிரி யூரிமேக்ஸ் டேப்லெட்லேயே வந்து கேட்குதுன்னா அதையே வந்து அவங்க கண்டினியூ பண்ணலாம். பட் விட்டால் மோசமாகுதே இல்லை மாத்திரை எடுக்க வேணாம்னா அதுக்கு வந்து நம்ம இல்லை அடுத்த வழிமுறைகள் என்ன, நம்ம அறுவை சிகிச்சை எதுவும் செய்யணுமா நம்ம பார்க்கணும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? மேடம் நான் சென்னையில இருந்து தான் பேசுறேன். என்னோட பேர் லக்ஷ்மி. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். வணக்கம்மா. என்னோட அப்பாவுக்கு வந்து யூரின் போற இடத்துல வந்து உள்ள ஒரு கட்டி இருக்கு சின்னதா. சரி. அப்படின்னு வலி இருக்கு. அந்த உறுப்பு வந்து லைட்டா சுருங்கி போயிருக்கு. 1 வருஷத்துல இருந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு அப்பா சொல்லியிருக்காரு. சரி. லைட்டா சுருங்கி இருக்கா, அது வந்து மேல் பக்கமா வளைஞ்சிருக்கு லைட்டா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லி அம்மா சொன்னாங்க. சரி. அது வந்து என்ன ப்ராப்ளமா டாக்டர் இருக்கும்? அது வந்து எல்லா ஸ்கேன் செக்அப் எல்லாம் பண்ணதுல வந்து ஜெனரல் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு அதுல டிக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்க அந்த ரிப்போர்ட் பார்த்தோம். சரிம்மா. அதுல அந்த ஜெனரல் சர்ஜரியில டிக் பண்ணி இருந்துச்சு. இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்பாவுக்கு இருக்கு டாக்டர். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கழுத்துக்கிட்ட டிபி கட்டி இருந்துச்சுன்னு சின்ன சின்ன இதே மாதிரி டாட்டா கட்டி இருந்துச்சுன்னு ஆபரேஷன் பண்ணி எடுத்திருக்காங்க அப்பாவுக்கு. சரிம்மா. இது எந்த மாதிரி கட்டியா இருக்கும்? ஆபரேஷன் பண்ணா அப்பாவுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுங்களா? ரொம்ப பயப்படுறாங்க, ஆபரேஷன்னாவே பயப்படுறாங்க. நீ ஒன்று கட்டின்னு சொன்னீங்கம்மா, ரெண்டாவது சுருங்கி இருக்குன்னு சொல்றீங்கம்மா. ஒன்று கட்டி வந்து ப்ராஸ்டேட் கட்டி மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்றபடி வைத்திய முறைகள் இருக்குமா, இல்லை சுருக்கமாக இருக்குன்னா அது யூரின் வரக்கூடிய பாதைகள் நீங்கள் டிபி வேறு இருந்துருக்கு. ஸோ அந்த பாதைகள் எதுவும் சுருக்கமாக இருக்கா, இல்லை வெளி துவாரம் மாத்திரம் சுருக்கமாக இருக்கா, அந்த ஃபைமோசிஸ் மாதிரி இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றபடி தான் நம்ம வைத்திய முறைகள் சொல்ல முடியுமா? ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ சார். மேடம் வணக்கம் மேடம். தேனியிலிருந்து பேசுகிறேன், கணேஷ். டாக்டர்கிட்ட பேசுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். என் மகளுக்கு வந்து 6 வயசு முடிஞ்சிருச்சு சார். சரி. யூரின் போகிறப்ப வந்து யூரின் போகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் முன்னாடி கையை வச்சு அடைச்சிக்கிறா. சரி. எப்படியோ ஏதோ ஒரு மாதிரியான ஃபீலிங் வருதுப்பா அப்படின்னு சொல்லி கையை வச்சு அடைச்சிக்கிறா. அப்புறம் தான் யூரின் போகிறா. சரி. இது லைட்டாக சவுண்ட் வர்ற மாதிரி நம்ம பேக்கில் ஏர் பாஸ் ஆகிற சவுண்ட் வரல சார், அது மாதிரி சவுண்ட் வர மாதிரி சொல்கிறேன். இல்லை இது வந்து அவங்க வந்து இது வந்து அந்த யூரின் போகும் பாதையில் உள்ள கண்ட்ரோல் மெக்கானிசம் வளர்றது வந்து அது காமிக்குது. அதை வந்து அவங்க யூரின் போகிறத தவறுன்னு நினச்சி அவங்க கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து கடைசி அந்த சிறுநீர் பை முழுவதும் நிறையிற வரைக்கும் வச்சுருந்து கடைசி நேரத்தில் ஓடி போயிருக்கிற மாதிரி அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிறுநீர் போகிற மாதிரி அவங்களை ஏற்பாடு பண்ணி அதை வந்து நம்ம வந்து அவங்களுடைய அந்த இதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? கோயம்புத்தூர்ல நந்தினி பேசுகிறேங்க. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ சார். வணக்கம்மா. சார் அம்மா வந்து 43 இயர்ஸ் ஆச்சுங்க. சரிம்மா. இப்போ 43 இயர்ஸ் கழிச்சு இப்போதான் ஜாபுக்கு போறாங்க. ஒரு 1.5 hours டெய்லி டிராவல் பண்றாங்க சார். இந்த 10 டேஸாவே வந்து யூரின் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒருக்கா ஒரு 100 ml பக்கம் வருது. ரொம்ப அதில் போகும்போது வந்து லைட்டா பெயின் ஆகுது எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. பிளட் சுகர் லெவல் செக் பண்ணோம், ஓகே நார்மல் வந்துச்சுங்க. கல்ச்சர் டெஸ்ட் கொடுத்தோம், அதுலயும் ஓகே எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லைன்னு வந்துச்சு சார். இப்போ அது என்ன பண்றதுன்னு தெரியல. நேத்தா கல்ச்சர் டெஸ்ட் வாங்கிட்டு வந்தோம். சரிம்மா. எதனாலன்னு சொல்லி இருக்கும்னு ஒரு ராத்திரில எத்தனை தடவை யூரின் போறாங்க சார்? இப்போ உங்களுக்கு இப்போ வந்து முதல்ல ஒரு 10 நாளைக்கு மேலே தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. இப்போ காலையில எந்திரிச்சா மட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு 3 times 2 times கண்டினியூஸா வரும் சார், 10 மினிட்ஸ்க்கு ஒருக்கா. சரிம்மா. அதுக்கப்புறம் வந்து அவங்க நார்மல் ஆயிடுறாங்க. யூரின் போறது ரொம்ப மெல்லிசாக போகுதாமா? ஆமாங்க சார். அவங்களுடைய அந்த பொதுவாக வந்து 43 வயசுங்கிறது அந்த அந்த பெரிமெனோபாசல் ஏஜ். ஸோ அந்த சமயங்களில் வந்து அந்த பெண்களுக்குள்ள அந்த ஹார்மோன் அளவெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்குமா. ஸோ அது அந்த ஹார்மோன் லெவல் குறையும் போது இந்த மாதிரி யூரினில் போகிறதுக்கு ப்ராப்ளங்கள் வரலாம். ஸோ அதுவாக என்ன நம்ம டெஸ்ட் பண்ணணுமா? மற்றபடி உங்கள் அந்த யூரினில் கிருமிகள் இல்லை அடிக்கடி இந்த மாதிரி இருக்குது, அந்த யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் அணுக்கள் இருக்குது ஆனால் கல்ச்சரில் எதுவும் வளரலைன்னா வேறு மாதிரி டிபி மாதிரி இருக்கான்னு கூட நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்குமா. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் மயிலாப்பூர்லேருந்து பேசுகிறோம்ப்பா. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ டாக்டர். வணக்கம்மா. வணக்கம். எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து திடீர்னு வயிறு வந்து பெருசாக இருந்தது.
சரி ஓகே இது மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யூரின் போனாங்கன்னா யூரின் சரியாவே போக மாட்டாங்க. சரிம்மா. சரி அவங்க செக் பண்ண சொல்லியிருந்தாங்க. சரி செக் பண்ணீங்கன்னா 8 ml வந்து ஸ்டோன் இருக்கு அப்படின்னு சொல்லினாங்க. சரிம்மா. ஒரு பக்கத்துல வந்து நீர் கட்டி இருக்கு அப்படின்னாங்க. சரிம்மா. அதனாலயா என்னன்னு தெரியல. ஆனா எங்களுக்கு வந்து வாட்டர் கலந்து ஒரு சிரப் ஒன்று எழுதி கொடுத்துருந்தாங்க. சரிம்மா. அதுதான் சாப்பிட்டு இருந்தோம். இன்னும் நாங்க ஸ்கேன் எதுவும் எடுக்கல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கால் ரெண்டும் வீக்கமா இருக்கு. இல்லை இதில் வந்து இப்போ நீங்கள் 3 இது சொல்லியிருக்கீங்கம்மா. ஒன்று அந்த நீர்க்கட்டிக்கு ஒன்றும் நீர்க்கட்டி சுத்தமான நீர்க்கட்டியாக இருந்தால் அதுக்கு ஒன்றும் வைத்தியங்கள் தேவையில்லைம்மா ஒன்று. ரெண்டாவது கல் வந்து 8 மில்லிமீட்டர் கல்லுனா அது எந்த இடத்துல இருக்குது, கிட்னிலேருந்து யூரின் வரக்கூடிய பாதையை அடைச்சிக்கிருக்கு, அதனால் கிட்னி எது வீக்கமாக இருக்கான்னு அதை பார்க்கணுமா 2. 3வது கால் வீக்கமாக இருக்குன்னா அது சிறுநீர் முழுவதும் வேலை இழந்தாத்தாமல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவும் இருக்கா, அந்த உப்பு நீர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைத்தியம் பண்ணணுமா. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் விழுப்புரத்துல கால் பண்ணுறேன். என் பேர் புஷ்பா. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஆமாங்க மேடம், டாக்டர் தான் பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், எனக்கு 1.5 வருஷமா இருக்கு. நைட் ஆனா அதிகமா யூரின் போயிட்டே இருக்கு. டாக்டர்கிட்ட காமிச்சேன், சிறுநீரக டாக்டர்கிட்ட. அவர் என்ன சொன்னாருன்னா பார்த்தாரு, டேப்லெட் எழுதி கொடுத்தாரு சார். ஒரு வாரம் சாப்பிடுங்கன்னு சொன்னாரு சார். ஒரு வாரம் சாப்பிட்டேன். ஆனா கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. திரும்ப போய் மறுபடியும் காமிச்சேன், திரும்ப சாப்பிட சொன்னாரு. ஒன்னும் 2வது சாப்பிடும்போது ஒன்றும் தெரியல சார். அப்புறம் திரும்ப ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் பண்ணல. திரும்ப ஒரு 5 days டேப்லெட் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க சார். திரும்ப எடுத்துக்கிட்டேன். ஆனாலும் நிக்கவே இல்லை. ஆனா நைட் ஆனா வந்து யூரின் வந்து 6-7 டைம் போகுது. அவரே சொன்னாரு இது நார்மல் இல்லை, ஏதோ எக்ஸ்ட்ரா ஒரு நரம்பு வேலை செய்யுது உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க சார். சரி பிளட் யூரின்னா பிபி சுகர் ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க சார். பிபி மட்டும் தான் இருக்கு, சுகர் இல்லைன்னு சொன்னேன். ஆனா வயசு 30 தான் ஆகுது உங்களுக்கு, இந்த வயசுல இது இருக்கக்கூடாது, ஸ்கேன் பண்ணணும்னாரு. ஆனா அதுக்கப்புறம் போனா வேண்டாம் டேப்லெட்டே எடுத்துக்கோங்கன்னாங்க சொன்னேன். சார் இது எப்படி சரி பண்ணலாம் சார்? இதை நீங்கள் முழுமையாக டெஸ்ட் பண்ணணுமா. முதல்ல சிறுநீரில் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு முழுமையாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா. 2வது வந்து இந்த மாதிரி இருக்குன்னா உங்களுடைய பிளாடர் அந்த சிறுநீர் பை விரியக்கூடிய தன்மை குறைச்சிருக்கான்னு டெஸ்ட் பண்ணணுமா. அதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தண்ணீர் உள்ளே எடுக்கிறீங்க, எவ்வளோ நீர் வந்து சிறுநீர் வெளியில் போகுது அப்படின்னு ஒரு 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்துக்கு நீங்கள் ஒரு எழுதி கொண்டு வந்தீங்கன்னா அதனுடைய அளவு என்ன, அதனுடைய அந்த சிறுநீர் பையனுடைய அளவு என்னன்னு ஒரு ஐடியா கிடைக்குமா. இதுக்கெல்லாம் மீறியும் எல்லாமே நார்மலாக இருக்குது, இல்லை அடிக்கடி இந்த மாதிரி போகிறீங்கன்னா அதுக்கு பேர் ஓவர் ஆக்டிவ் பிளாடர்னு சொல்கிறதுமா. அதுக்கு மாத்திரை மருந்து இருக்குது. சில சமயங்கள்லாம் நம்ம கேமரா போட்டு கூட நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே டாக்டர், ப்ராஸ்டேட் கேன்சரோட ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து அதனுடைய எல்லா கேன்சருக்கு மாதிரி ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜ் 1, 2, 3, 4ன்னு. ஓகே. ஸோ மொதல் 2 ஸ்டேஜில் இருந்தால் வந்து நமக்கு வந்து அந்த அந்த ப்ராஸ்டேட்டை முழுமையாகவும் அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம், இல்லை கரண்ட் வச்சும் கம்ப்ளீட்டாக வந்து சரிப்படுத்தலாம். ஓகே. ஒவ்வொரு முறையிலும் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது, ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அதனுடைய அந்த நோயாளியினுடைய தன்மையை பொறுத்து, எந்த அளவுக்கு அவங்க ஆப்ரேஷன் தாங்கக்கூடிய தன்மையை பொறுத்து அதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகே. லேட்டாக வரக்கூடிய ஸ்டேஜில் வந்து பொதுவாக வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ப்ராஸ்டேட்டினுடைய அந்த ப்ராஸ்டேட் வந்து வளரணும்னா அந்த டெஸ்டோஸ்டிரான்ங்கிற அதை நம்பி தான் இருக்கும். ஸோ லேட் ஸ்டேஜில் வந்து அந்த டெஸ்டோஸ்டிரான் சுரக்கக்கூடிய அந்த டெஸ்டிஸை மாத்திரம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணி விட்டு, இல்லை அந்த டெஸ்டோஸ்டிரான் அந்த அணுக்களை தடுக்கிற மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு கூட நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த கேன்சர் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே. ஸோ அதில் தான் தெரப்பி முறைகள் ஏதாவது இருக்கா டாக்டர்? இப்போ வந்து நம்ம முன்னாடி சொன்னது அந்த கரண்ட் மாதிரி வைக்கிறது வந்து அது ரேடியோ தெரப்பி மாதிரி இருக்கும். சர்ஜரின்னா அதுக்கு பேர் ரேடிக்கல் சர்ஜரி. இதே இது வந்து இல்லை நம்ம வந்து அந்த அந்த டெஸ்டிஸை ரிமூவ் பண்ணுறது ஆர்கிடெக்டமிங்கிறது. ஸோ இதுக்கப்புறமெல்லாம் சில சமயங்களில் அந்த கேன்சர் வந்து எலும்புகளில் வந்து பரவலாம். அந்த மாதிரிலாம் இருந்தால் கீமோதெரப்பி மாத்திரை மருந்து ஊசி மூலமாக வந்து அதை கண்ட்ரோல் பண்ணோம்னா அதுக்கு பேர் கீமோதெரப்பின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் கொடுத்து வந்து அந்த அந்த கேன்சரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே டாக்டர், ஒரு காலர் லைன்ல இருக்காங்க பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். மேடம் வணக்கம் மேடம். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? என் பேர் திருக்குமரன் மேடம், நான் மதுரையில இருந்து பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்க சார். டாக்டர்கிட்ட பேசுறோம்னா. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க டாக்டர். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால சரி எனக்கு வந்து ஒரு L4 டிஸ்க் கம்ப்ரஷன் சொல்லிட்டு பேக் போன்ல ஒரு சர்ஜரி பண்ணாங்க சார் டாக்டர்.
சரி. ஸோ அதுக்கு முன்னால வரைக்கும் எனக்கு இந்த காலில் ஒரு மதமதப்பு இருந்துச்சு. சரி. ஸோ இப்போ சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் அந்த மதமதப்பு இருக்கிறது கொஞ்சம் கம்மியாயிருக்கு. சரி. ஸோ அந்த டைம்ல வந்து டாக்டர்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி யூரின் போறப்பெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி நல்லா புஷ் பண்ணி யூரின் போங்க. அப்பதான் அந்த வெயின்லாம் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ்க்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி. சரின்னு சொல்லிட்டு நானும் அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணேன் டாக்டர். ஆனா இப்போ வரைக்குமே வந்து நான் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் அந்த யூரினை பாஸ் பண்ண வேண்டியது இருக்கு ஒரு பாயிண்ட். இன்னொன்னு பிஃபோர் சர்ஜரி வந்து எனக்கு வந்து அந்த யூரின் போறது மட்டும் இல்லாம மோஷன் போறதோட ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் எனக்கு இருந்தது, அந்த ஃபீலிங்ஸ் இருந்தது. சரி. இப்போ வந்து என்னன்னா ஒரு 20% தான் மோஷன் போற ஃபீலிங் வருது. ஐ மீன் போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா ஒரு 20% தான் மோஷன் போற ஃபீலிங் வருது. 80% அந்த ஃபீல்லே இல்லாம இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட் டாக்டர். தேர்ட் பாயிண்ட், அட் தி டைம் ஆஃப் இன்டர்கோர்ஸ் லெவல் வந்து எனக்கு சுத்தமா குறைஞ்சிருச்சு டாக்டர். அதாவது ஒரு முந்திலாம் வந்து சர்ஜரிக்கு முன்னால அந்த செமன் வெளியில போறது நல்லா தெரியும் எனக்கு. இப்போ வந்து இன்டர்கோர்ஸ் பண்றச்சே வந்து அந்த செமன் வெளில போறது ஒரு 10% லெவல் தான் தெரிய வருது டாக்டர். சரி. நீங்க வந்து ஃபியூச்சர்ல என்ன ப்ராப்ளம் வருமோன்னு பயமா இருக்கு டாக்டர். இல்ல நீங்க வந்து உங்களுக்கு அந்த டிஸ்க் சர்ஜரிக்கு அப்புறம் அந்த 3 அந்த சமயங்களில் 3 விதமான சிம்டம் சொல்றீங்க. ஒன்று யூரின் போகிறதுனுடைய அந்த உணர்வுகள் தெரியல, யூரின் முக்கி போகிறீங்க. ரெண்டாவது மோஷன் போகிறதும் வந்து சரியாக இல்லாமல் கான்ஸ்டிபேட்டட் அது போகக்கூடிய உணர்வுகள்லாம். மூணாவது வந்து அந்த இடி எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அது 3மே சொல்கிறீங்க. இது 3மே இருக்குன்னா அதுக்கு அந்த அந்த பகுதியில் வரக்கூடிய நரம்புகள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான வைத்திய முறைகள் இருக்குது. ஸோ இப்போ சிறுநீரை பொறுத்த அளவுக்கு சிறுநீர் பையில் எந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்குன்ட்டு அந்த யூரோடைனமிக்ஸ்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்து அந்த சிறுநீர் பை அதிகமாக வேலை செய்யுதா இல்லை குறைச்சி வேலை செய்யுதான்னு அதுக்கேற்றபடி வைத்திய முறைகள் பண்ணணும். மோஷன் போகணும்னா அதுக்குன்னு தனி ஸ்பெஷல் டாக்டர் இருக்காங்க. மற்றபடி அந்த இடி எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்குன்னு அதுக்கு ஒரு சில வைத்திய முறைகள் இருக்குது. அதையுமே ஓரளவுக்கு நார்மல் 100% வந்து நார்மலுக்கு கொண்டு வர முடியாது. பட் குறைஞ்சபட்சம் ஒரு 80-90% நார்மலான தாம்பத்திய உறவு கொள்ளக்கூடிய அளவிற்கு கொண்டு வரலாம். ஓகே டாக்டர், ஐ திங்க் நம்ம எண்ட் ஆஃப் த ஷோக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ப்ராஸ்டேட் கிளாண்ட் பற்றியும் கிட்னி சம்மந்தமான எங்களோட சந்தேகங்களுக்கு ரொம்ப தெளிவாக விரிவாக பதிலளிச்சிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.